கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நாம் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். सेनाओं का यहोवा यह कहता है, जो दिन मैंने ठहराया है, उस दिन वे लोग मेरे वर्ण मेरे निज बाग ठहरेंगे और मैं उनसे ऐसे कोमलता करूँगा ऐसे कोई अपने सेवा करने वाले पुत्र से करे। तब तुम फिर कर धर्म और दुष्ट का भेद अर्थात जो परमेश्वर का सेवा करता है और जो उसकी सेवा नहीं करता उन दोनों का भेद पहचान सकोगे। Blessed be the name of the Lord. धन्य हो यीशु के नाम। இந்த இரண்டு வசனங்களிலே நாம் நம்முடைய கவனத்தை திருப்பும்படியாக ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ये दोनों वचन की ओर हम मन लगाने के लिए प्रभु कहता है। இன்றைய நாளிலும் आज का दिन செய்தியின் தலைப்பாக संदेश के लिए தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பயபக்தியோடு காத்துக்கொள்ள வேண்டும் என்ற தலைப்பிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். और परमेश्वर के आशीषों को भय मानते हुए हम संभालना है, इस विषय के बारे में हम बात करेंगे। கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் அவருடைய நாமத்தின் மேல் தியானிக்கிறவர்களுக்கும் கர்த்தர் ஒரு விசேஷித்த ஒரு புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் கர்த்தர் வைத்திருக்கிறார். और परमेश्वर अपने भय मानने वालों के लिए उनको ध्यान से सुनने वालों के लिए प्रभु एक पुस्तक रखा है। இந்த வசனத்தின்படி और ये वचन अनुसार 17வது வார்த்தை படிக்கும் போது என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். और 17 वचन में लिखा है, उनसे जैसे कोमलता करूंगा जैसे कोई अपने सेवा करने वाले पुत्र से, और इस तरह जो दिन आएगा उसमें मैं अपने निज बाग बटोरूंगा। ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் வருகிற நாளிலே கர்த்தர் சீக்கிரமாக அவருடைய வருகை அதி சீக்கிரமாயிருக்கிறபடியால் இந்த ஞாபக புத்தகத்திலே எழுதியிருக்கிறவர்களை கர்த்தர் தம் சபையாக சேர்த்துக் கொள்ள போகிறார். और जिन जिन का नाम इस पुस्तक में लिखी गई है उनको प्रभु अपना करके बटोरेंगे। ஆமென், आमेन, அல்லேலூயா. हालेलुया। இவர்கள் எவர்கள் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்। और ये कौन है? परमेश्वर का भय मानने वाला है அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள்। और जो परमेश्वर का नाम का सुधि लेते हैं। ஆகையால் இந்த இரண்டு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கையில இருக்கிறதோ அவர்களே அவருடைய வருகையில் காணப்பட முடியும்। तो ये दोनों बात जिसके पास परमेश्वर का भय है और जिसके पास परमेश्वर का नाम का ध्यान है, नाम लेते हैं, उनको प्रभु अपने आगमन में ले लेंगे। இந்த ரெண்டு காரியத்திலே ஒன்றை மட்டும் இன்னும் தியானிக்க விரும்புகிறோம்। इन दोनों बातों में एक बात पर हम ध्यान देंगे। கர்த்தருக்கு பயந்தவர்கள், जो परमेश्वर के भय मानने वाले हैं, இவர்கள் யார்? तो भय मानने वाले कौन है? இவர்கள் இந்த கர்த்தருடைய பயம் நமக்கு எதற்காக தரப்பட்டிருக்கிறது? और परमेश्वर का भय हमें क्यों दिया गया है? நான் ஏன் கர்த்தருக்கு பயப்படுகிறோம்? हम क्यों परमेश्वर का भय मानते हैं? அதன் நன்மைகள் என்ன? उससे क्या भला है? அது நம்முடைய ஆத்மாக்கும் நம்முடைய ஆவிக்கும் நம்முடைய சரீர வாழ்வுக்கும் என்னதை கொடுக்கிறது என்பதை நாம் இன்று சில தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு தியானிக்க போகிறோம்। और वो हमारा शारीरिक जीवन में, आत्मिक जीवन में क्या भला, क्या लाभ लाता है, उसके बारे में हम आज कुछ वचन के द्वारा देखेंगे। இந்த கர்த்தருக்கு பயப்படலே நாம் தியானிக்கும் போது, और परमेश्वर के भय के बारे में हम ध्यान करते हैं तो, அதை நாம் கைக்கொள்ளும் போது, और इसको हम पालन करेंगे, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு தகுதியை பெறுகிறோம்। हमें एक योग्यता मिलती है। ஆமென், आमेन। ஆனா நம்முடைய பயம் இது கர்த்தருக்கு பயப்பட சொல்லும் நான் எப்படி அதை புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தேவ ஆவியானவர் இன்று பேச விரும்புகிறார்। तो परमेश्वर के भय मानने के विषय में प्रभु हमसे
हमसे क्या कहना चाहता है आज हम देखें। ஏசாயா 21:13 படி यशाया 21 का 13 के अनुसार 29:13 29 का 13 அவர் எனக்கு பயப்படுற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கு என்று சொல்கிறார். यहाँ पर एक भय के बारे में लिखा है, वो क्या है कि वो मनुष्य की आज्ञा सुन सुनकर मेरा भय मानते हैं। ஆமென். आमेन। கர்த்தர் உலகத்தை பார்க்கும்போது மனுஷரை பார்க்கும்போது அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எவ்விதமா இருக்கிறது என்று கவனிக்கிறார். तो परमेश्वर मानव जाति को जब देखता है, उनके अंदर ईश्वरीय भक्ति या भय कैसा है देखता है। நாம் மனுஷரால் போதிக்கப்பட்ட மற்றவர்களின் சொல்லுகிறது போல நடக்கிறதுனாலே நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று நாம் கருத முடியாது. அல்லது பாஸ்டர் சுவிசேஷகர் சொல்லுகிறது போல நான் நடக்கிறதுனால நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்பதை உறுதிப்படுத்த முடியாது. केवल मनुष्य की आज्ञा सुन सुनकर या फिर कोई प्रचारक हो, सेवक लोग हो, उनके कहने पर हम चलने से हम भय मानते हैं, ये पक्की नहीं होती। ஆகையால் கர்த்தர் இந்த கர்த்தருக்கு பயத்தினால நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிற நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ஃபியர் ஆஃப் த லார்ட்? पर हमारा परमेश्वर के भय मानने के द्वारा क्या उद्देश्य है? ஜெரேமியா 32ஆம் அதிகாரத்தின் 39-40 வசனங்களை கவனிக்கையிலே इर्मिया 32 का 39 और 40 में पढ़ते हैं। அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும் படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்று என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்கிறார். लिखा है, मैं उनके एक ही मन और एक ही चाल कर दूंगा कि वह सदा मेरा भय मानते रहें, जिससे उनका और उनके बाद उनके वंश का भी भला हो। मैं उनसे यह वाचा बांधूंगा कि मैं कभी उनका संग छोड़कर उनका भला करना ना छोड़ूंगा, और अपना भय मैं उनके मन से ऐसे उपजाऊंगा कि वह कभी मुझसे अलग होने ना पाएंगे। இந்த வசனத்திலே நாம் ஏன் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்பதை தேவ ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். तो यहाँ पर परमेश्वर हमें क्यों हम उनके भय मानना है, उद्देश्य क्या है बताया है। தேவனுடைய நன்மைகளை நாம் நிலை கொண்டிருக்கும்படிக்கும் और परमेश्वर के अच्छी भली बातों पर हम लगे रहने के लिए ஒரே மனதாக அவருடைய வழியிலே நடப்பதற்கும் और एक ही मन से और एक ही चाल से हम चलने के लिए கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகாதிருக்கும்படிக்கும் और परमेश्वर हमारे संग संग रहने के लिए கர்த்தர் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வைத்திருக்கிறார். हमें प्रभु अपना भय दिया है। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। நாம் கர்த்தருக்கு பயப்படாத பட்சத்திலே जब हम परमेश्वर की भय नहीं मानते, தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டாலும் அதனை நாம் வைத்து காக்க முடியாது. हम परमेश्वर के आशीषों को पाकर भी उसको अनुभव नहीं कर पाते। தேவனுடைய பயம் இல்லாமல் அவருடைய பிரசன்னத்தை அவருடைய தேவனுடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பெற்று அனுபவிக்க முடியாத நிலையை பார்க்கிறோம். और परमेश्वर के भय नहीं मानते तो परमेश्वर से हम आशीष पाकर निरंतर उनके अनुग्रह में बढ़ नहीं सकते हैं। ஆகையால் இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்தின் மூலமாகவே ஏசாயா 33:6 பார்க்கும்போது பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம் என்று சொல்கிறார். और यशाया 33 का 6 में भी लिखा है, और उद्धार बुद्धि और ज्ञान की बहुतायत तेरे दिनों का आधार होगी, यहोवा का भय उसका धन होगा।
Amen. Amen. तो ஆக நான் ஏன் எதற்கு பயப்படுகிறோம் என்றால் பூரண ரட்சிப்பும் பூரண ஞானமும் அறிவும் நமக்கு உறுதியாயிருந்து கர்த்தருக்கு பயப்படுறதுனால நமக்கு தெய்வ பொக்கிஷம் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். तो हम परमेश्वर का ये महिमा इसलिए मानना है कि उसके द्वारा हमें उद्धार मिलती है, बुद्धि और ज्ञान बहुतायत से हमें मिलती है और उसके द्वारा बड़े धन भी होगा लिखा है. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு பொக்கிஷமா இருக்கிறது. तो परमेश्वर का भय मानना एक धन है. பொக்கிஷம் இந்த சென்ஸ் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றனுக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதம். तो इसका मतलब हमारे जीवन में हम प्राप्त करने का एक आशीष है. கர்த்தர் நமக்கு தருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை और जो परमेश्वर देता है हर एक आशीषों को நாம் விசுவாசத்தின் மூலம் பெற்றுக்கொள்கிறோம். हम विश्वास करके प्राप्त करते हैं. ஆனா அந்த பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கும்படிக்கு और जो प्राप्त किए हैं वो आशीष हमारे जीवन में बने रहने के लिए கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியமா இருக்கிறது. हमें परमेश्वर की भय मानना अवश्य है. ஆகையத்தான் எல்லா சங்கீத பாடல்களும் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். इसलिए भजन संगीता में भी लिखा है जो परमेश्वर की भय मानता है वो इस तरह आशीष ஆம், पाएगा. கர்த்தரை விசுவாசிக்கிறதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். परमेश्वर के भय मानने के द्वारा हम आशीष पाते हैं. எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம்? हम कौन सा आशीष पाते हैं? பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். पाप की क्षमा की आशीष पाते हैं. விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டோம். और विश्वास करके परमेश्वर की आत्मा प्राप्त किए हैं. கர்த்தர் நம்மளை விடுவித்தார், और प्रभु ने हमें छुड़ाया है, சுகம் கொடுத்தார், चंगाई दिया है. கர்த்தர் நம்மை அழைத்தார், प्रभु ने हमें बुलाया, நம்மை தெரிந்து கொண்டார், हमें चुना. தம்முடைய ஆவியினாலே தம்முடைய சந்தோஷத்தையும் தம்முடைய சமாதானத்தையும் தருகிறார். अपनी आत्मा के द्वारा हमें अपने शांति और आनंद देता है. हम இவ்விதமாக அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். इस तरह हम परमेश्वर के आशीषों को पा रहे हैं. ஆனா பல தடவைகளே இதை நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். पर इस आशीषों को हम लगातार हमारे जीवन में अनुभव नहीं कर पा रहे हैं. திரும்பவும் நம்முடைய பாவங்கள் பிரவேசிக்கிறபடியால் क्योंकि बार बार हमारे जीवन में कुछ ना कुछ पाप आ जाती है. தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து அனுபவிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். परमेश्वर ने दिया हुआ आशीषों को हम अनुभव नहीं कर पा रहे हैं. ஆகையால் इसलिए இந்த ஆசீர்வாதங்களை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் உறுதியா இருப்போம் என்றால், அதே நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால், உண்மையாகவே இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து அனுபவிக்க முடியும். यदि हम परमेश्वर के भय मानते रहेंगे तो जो आशीषें हम प्राप्त किया है इसको हम प्राप्त करके उसमें बने रहेंगे. ஒரு எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் தன்னுடைய மகனுக்காக ஒரு மேரேஜ் ப்ரொபோசலை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். और एक संभव है, एक मेरा मित्र है, वो अपने बेटा के लिए शादी की रिश्ता देखने के लिए அப்பொழுது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு கேட்டேன். तो उनसे पूछा था आप क्या चाहते हैं. அப்பொழுது அவர் சொன்னார்கள் தன்னுடைய மகனுடைய படிப்பு காரியங்களை பற்றி பேசினார். तो उन्होंने अपने बेटा के पढ़ाई के बारे में, उनका पोजीशन के बारे में बातें किया. வேலை பற்றி பேசினார். उनका क्या काम है, सब कुछ नौकरी के बारे में बात किया. பிறகு உங்களுடைய இப்போ எக்ஸ்பெக்டேஷன் நீங்க விரும்புகிற காரியம் என்னன்னு கேட்டேன். तो उनसे पूछा था अभी आपका क्या चाहत है. அப்பொழுது அவர் சொன்னார், அவர் ஒரு கிராஜுவேட்டா இருக்கணும், ஃபேர் லுக்கா இருக்கணும். तो उन्होंने कहा एक ग्रेजुएट होना चाहिए और देखने में अच्छी लगना चाहिए. மற்றபடி அப்போ நான் இன்னும் இட்டு கேட்டேன், வாட் யூ வாண்ட் மோர். तो और उनसे पूछा था और कुछ चाहत है क्या. அவர்கள் பலவித உலக பிரகாரம் காரியத்தை பேசிக் கொண்டிருந்தார்கள். तो दुनिया के बातों को, दुनियादारी बातों को वो लेकर आया. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளை கிடைக்கின்றால் நல்லா இருக்கும் என்று அவர்கள் கேட்பார்கள் என்று நினைத்தேன். पर मैंने सोचा था कभी ना कभी वो अपने मुंह से ये कहेंगे
हमें एक परमेश्वर की बात मानने वाला लड़की चाहिए। ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து நான் கேட்கவில்லை. पर उनके मुंह से ऐसी एक अच्छी बात निकला नहीं। ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே பொக்கிஷம். पर यहाँ पर लिखा है जो परमेश्वर का भय है वही उसका धन है। கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியோ புகழப்படுவாள். और जो परमेश्वर के भय मानती है वो स्त्री तारीफ की योग्य है। அவள் வெளியேறப்பட்ட பொன்னை காட்டிலும் முத்தை காட்டிலும் வெளியேறப்பட்டவள். वो मोती से भी सोना से भी अधिक उत्तम है। சோ ஆக கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுகிறபடியால் तो परमेश्वर के भय मानने वाले औरत या स्त्री वही तारीफ की योग्य है। அது பொக்கிஷமா இருக்கிறபடியால் और वो परमेश्वर के भय माना धन है। அதை பெற்று கொண்டவர்கள் ஆசீர்வாதமா குடும்ப வாழ்க்கையில் இருப்பார்கள். तो जिन्होंने उसको प्राप्त किया है उनके परिवार आशीषित रहेगा। வேற எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கூட நாம் அக்ரி செய்வோம் என்றால் और इसको छोड़कर दुनिया के या संसारिक अभिलाषा से हम वर ढूंढेंगे तो தேவனுடைய ஆசீர்வாதம் தங்க முடியாது. उसका परमेश्वर का आशीष उस परिवार में ठहर नहीं सकता। கர்த்தருக்கு பயப்படுற பயமே பொக்கிஷமா இருக்கிறது. क्योंकि परमेश्वर का भय मानना ही धन है। ஆக இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நாம் எப்படி காத்துக்கொள்வது? और परमेश्वर को यदि हम भय मानते हैं तो उसको कैसे संभालें? நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பயம் இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்வோம்? और हमारे जीवन में परमेश्वर का भय है कि नहीं कैसे पहचानेंगे? தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் வைத்திருக்கிறோம், हम परमेश्वर के आशीषों को पाए हैं, நாம் பெற்றிருக்கிறோம். हम प्राप्त किए हैं, ஆனால் அதை நாம் வைத்து காக்கக்கூடிய அறிவு நமக்கு இல்லாமல் இருக்கிறது. पर उसको निरंतर बना रखने का बुद्धि हमारे पास नहीं है। ஒரு மங்கி கிட்ட ஒரு கோல்டு பாலை கொடுத்தா मानो एक बंदर है उसके हाथ में एक सोने का बॉल दिया तो அதை கொஞ்சம் அதன் மதிப்பு தெரியாதபடினால் கொஞ்ச நேரம் கூட தள்ளி தள்ளி அதை விளையாடி அதை விட்டு போயிட்டு விடும். वो उसका कीमत नहीं जानता है तो क्या करता है, उससे खेलेगा, उसको पढ़ने की कोशिश करेगा, करते करते जब कामयाब नहीं है तो छोड़ के जाएगा। காரணம் என்னவென்றால் कारण क्या है कि அதன் மதிப்பும் அந்த வேல்யூ அதை பற்றி தெரியாத காரணத்தினால उसका कीमत क्या है, उसका क्या लाभ है उसको मालूम नहीं है। அது கர்த்தர் தருகிற நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் பிடித்துக் கொள்வதற்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையை உணர்ந்து கொள்வதற்கும் நாம் பெற்றுக் கொள்வதற்கும் the fear of the Lord கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நாம் அறிந்து அதை நாம் பெற்று அனுபவிக்கும் போது மட்டுமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். तो परमेश्वर के आशीष भी ऐसा है जब हम उसको प्राप्त करते हैं उसका मूल्य हम जानना जरूरी है। यदि हम उसके मूल्य जानते हैं तो उसको कैसे हम इस्तेमाल करना है वो बुद्धि परमेश्वर के भय मानने के द्वारा हमें मिलती है। தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். क्योंकि परमेश्वर की आत्मा हमारे साथ है। சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். प्रभु कुछ बातें हमें बताना चाहता है। நான் தேவனுடைய ஆவிக்கு நான் மிகவும் நன்றியுடையவனாக இருக்கிறேன். प्रभु की आत्मा को हम धन्य करते हैं। Amen. आमेन। முதலாவதாக Deuteronomy chapter 8 verse 6 says व्यवस्था 8:6 ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். लिखा है इसलिए अपने परमेश्वर यहोवा की आज्ञाओं को पालन करते हुए उसके मार्ग पर चलना और उसका भय मानते रहना। கற்பனைகளை கைக்கொள்வதற்கு தேவனுடைய பயம் தேவையா இருக்கிறது. ஆக இவ்விதமாக சொன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வார்கள். तो परमेश्वर की आज्ञाओं को पालन करना है, उसको पालन करने के लिए परमेश्वर का भय जरूरी है। परमेश्वर का जो भय मानता है वो परमेश्वर की आज्ञाओं को पालन कर कर उनके मार्ग में चलेगा। ஆக அவருடைய வழியில் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதத்தில் பார்க்கிறோம். इसलिए वचन संगीता में लिखा है जो परमेश्वर के भय मान कर जो उनके मार्ग में चलता है वो धन्य है। तो ஆக கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவர்கள் மட்டுமே கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள். तो जो परमेश्वर के मार्ग में चलता है वो सचमुच परमेश्वर के भय मानने वाला है। ஆமென். आमेन। நாம் அவருடைய வழியில் நடப்பதற்கு நம்முடைய மனதை அக்ரி செய்ய வேண்டும். तो परमेश्वर के मार्ग में चलने के लिए हमारा मन एक साथ होना है। நமக்கு ஒரு மனதை நாம்
பெற்றுக்கொள்ள வேண்டும். उसके लिए एक ही मन चाहिए. ஆம், தேவனுடைய வழிதான் என்னுடைய வழி என்று நீ அக்ரி செய்து ஒத்துக்கொள்ள வேண்டும். परमेश्वर का मार्ग ही मेरा मार्ग है बोल के हम सहमति देना है. நாம் கர்த்தருக்கு பயப்பட என்றால் அவருடைய கற்பனையிலே ஒரு மனதோடு நாம் நடக்க வேண்டும். ஏனெனில் இருவர் நடந்து செல்வதற்கே ஒரு மனம் ஒன்றாக வேண்டும் என்று விதம் சொல்கிறது. आमतौर पर जो दो जन एक रास्ते में जाना तो दोनों का मन एक होना जरूरी है. इस तरह हम भी परमेश्वर के मार्ग में चलना चाहता तो परमेश्वर की आज्ञाओं के साथ हमारा मन लगना है. Blessed be the name of the Lord. धन्य हो यीशु का नाम. ஆக நாம் சுய புத்தியிலே சாராமல் तो इसलिए हमारा खुद की बुद्धि में हम सहारा ना ले, முழு இதயத்தோடு हम पूरे मन से கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து प्रभु पर भरोसा रखते हुए உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். हमारे पूरे मार्ग में राह में हम प्रभु का स्मरण करते हुए அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துவார். चलेंगे तो प्रभु हमारा मार्ग को सही करेंगे. உன்னை ஞானி என்று எண்ணக்கூடாது. हम खुद को ज्ञानी ना समझे. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவாயாக. हम परमेश्वर के भय मानते हुए बुराई से दूर रहें. ஆக கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் तो परमेश्वर के भय मानना தீமை விடுவது, क्या है कि बुराई से दूर रहना தன்னை ஞானி என்று நினைக்காமல் இருக்கிறது, और अपने आप को ज्ञानी ना समझना, தன்னுடைய சுய புத்தியிலே சாராமல் இருப்பது, खुद की बुद्धि की सहारा ना लेना அவருடைய கற்பனையின்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுப்பது. और परमेश्वर की आज्ञा के अनुसार चलने के लिए समर्पण करना. அப்பொழுதுதான் கர்த்தருக்கு பயம் நமக்கு இருக்கிறது என்று மீனிங் ஆயிருக்கிறது. तभी परमेश्वर का भय हमारे पास है, ये पक्की हो जाती है. சம்டைம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் அக்ரி செய்யவில்லை. कभी कभी हम परमेश्वर के वचन के साथ नहीं देते. நாம் வேறு விதமாக சிந்தித்து வேறு விதமாக நடக்கிறோம். हम अपने विचार करते हैं, अपने अलग विचार रख के हम चलते हैं. நீ கர்த்தருக்கு பயப்பட பயம் இருந்தால், यदि हमें परमेश्वर के भय मानने का भय है तो நீ கண்டிப்பாக அவருடைய வார்த்தைக்கு நீ அக்ரி ஆயிருக்க வேண்டும். हम सचमुच परमेश्वर का आज्ञाओं को मानना है. நோ அதர் டிஃபரண்ட் தாட், इससे हटकर और कोई विचार நோ नहीं அதர் होना, ஒப்பீனியன். और कोई ओपिनियन नहीं होना. ஆமென். நீ கர்த்தருக்கு பயப்பட இருந்தால், यदि हम परमेश्वर के भय मानते हैं, இது the word of the Lord is our masterpiece. परमेश्वर का वचन हमारा मास्टरपीस है. ஆமென். அவ்விதமாகவே நடக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்க முடியும். इसलिए जैसे वचन कहता है वैसे ही हमें चलने के लिए समर्पण. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की महिमा हो. தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு, தேவ ஆசீர்வாதங்களை நாம் தொடர்ந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு, और परमेश्वर के आशीषों को निरंतर हम पाने के लिए அல்லது பெற்ற ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் டெய்லி காண்பதற்கு, जो प्राप्त किए हैं आशीषों को हमारे जीवन में निर्रोज हम पाने के लिए கர்த்தருக்கு பயப்படும் இவ்விதமாக இருக்கிற என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார். हमें परमेश्वर के भय मानना कैसा है, क्या है, इन बातों को समझने के लिए प्रभु कहता है. ஆமென். இரண்டாவதாக, और दूसरा, we hold the blessing of God with fear of God by obedience. और परमेश्वर के भय को हम आज्ञा मानने के द्वारा पूरा करते हैं. தேவனுடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எப்படி காத்துக்கொள்வோம் என்றால், அவருடைய வார்த்தைகளுக்கு 100% ஒபீடியன்ஸா இருக்கிறபடியாலே. और परमेश्वर के भय मानने के विषय को ऐसे हम संभालते हैं 100% हम परमेश्वर का वचन को, आज्ञाओं को मानते हैं. நாம் சம்டைம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு மேபி அக்ரி, हम परमेश्वर के वचन को सहमति तो देते हैं, ஆனால் ஒபீடியன்ஸ் இருக்காது. पर मानने की बात अधूरा होती है. சம்டைம் வேத வசனத்தை நாம் அறிகிறோம், ஒத்துக்கொள்கிறோம், वचन को हम मालूम करते हैं, पहचानते हैं, सहमति देते हैं, ஹாப் அட்டெம்ப்ட் செய்கிறோம், அதாவது அரை கீழ்ப்படிதல். पर मानने के विषय में आधा अधूरे में होते हैं. இப்படி செய்வோம்னா நான் கர்த்தருக்கு பயப்படவில்லை என்று அர்த்தம். यदि ऐसे करेंगे तो वो भी बात है कि हम परमेश्वर का भय नहीं मानते. வேதத்திலே ஒரு பெரிய ஒரு சம்பவம் உண்டு. बाइबल के अंदर एक संभव है. 1 Samuel chapter 15 verse 11 से पहला समुएल के पहला समुएल 15 का
நீங்கள் 15 சாப்டரை முழுதும் படிக்கும்போது அங்கே நாம் முன்பு கேட்டபடியே சவுல் ராஜாவை அவருடைய ராஜஸ்தானத்திலிருந்து நீக்குவதற்கு உள்ள ஒரு சம்பவத்தை பற்றி அங்கு சொல்லப்படுகிறது. ये 15 अध्याय पूरा हम पढ़कर देखेंगे तो वहाँ पर साउल का राजनीति छीन लिया जाने का एक संभव लिखा है. ஆமென். இதை நாம் முன்பும் கேட்டிருக்கிறோம். हम कई बार इस बातों को सुना है. ஆனா இவனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுடைய வார்த்தையை பெற்ற அமலேக்கியருக்கு எதிராக போய் நீ யுத்தம் செய்து அங்குள்ள யாவர்களையும் அழித்துவிட்டு ஒன்றும் அங்கிருந்து கொண்டு வரக்கூடாது என்று கர்த்தருடைய ஆலோசனை இருந்தது. और परमेश्वर का युक्ति यही था, वचन यही था शाऊल के लिए, जब अमलेकियों को विरोध में जो युद्ध करके विजय प्राप्त कर जब लौटेगा वहाँ का कोई भी वस्तु लेकर नहीं आना. ஆக இந்த வார்த்தையை சவுல் ராஜா பெற்றுக்கொண்டான். परमेश्वर का वचन तो शाऊल के पास था. யுத்தம் செய்தான். इसके अनुसार युद्ध भी हुआ. கர்த்தர் சொன்னபடியே வெற்றியை கொடுத்தார். प्रभु ने जैसे बताया उसका जीत भी हुई. ஆனால் அந்த திரும்ப நாட்டிற்கு அவன் செல்கையிலே அங்குள்ள கொளுத்த கண்டுகுட்டிகளையும் செலக்டிவ் காரியங்களை அவன் ஒதுக்கு திரும்ப கொண்டு வந்தான். पर जब युद्ध करके वापस लौट आ रहा था जय के साथ, तो वहाँ के कुछ उत्तम वस्तुओं को, उचित वस्तुओं को अपने साथ भी लाया. ஆமென். आमेन. இதை அந்த நாளிலே தேவ ஆவியானவர் கர்த்தர் சாமுவேலோடு பேசுகிறார். और उस दिन में शमूएल भविष्यद्वक्ता से परमेश्वर ने कहा, ஏ சாமுவேலே, हे शमूएल, நான் மிகவும் மனஸ்தாபப்படுகிறேன். मैं बहुत पछता रहा हूँ. காரணம் என்னவென்றால் कारण क्या है कि இந்த கற்பனையை சவுல் கீழ்ப்படியவில்லை. मेरा आज्ञाओं को, मेरा वचन को शाऊल ने पूरी तरह नहीं माना है. என்னுடைய ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில இருக்க முடியாது. तो इसलिए आज मेरा जो आशीष उनके पास है, राजनीति है, वो छीन लिया जाए. ஆகையால் அவனுடைய ராஜ்ய பாரத்தை இன்றை முதல் நான் நீக்குகிறேன். इसलिए उस दिन से परमेश्वर उसके राजनीति को छीन लेने की बात किया. கர்த்தர் அவனுக்கு 3 முறை தவணை கொடுத்தால் மனம் திரும்புவதற்கு. और 3 बार शाऊल के जीवन में परमेश्वर ने मन फेरने का अवसर दिया. 2 முறை ராஜாவாக அபிஷேகம் செய்தார். और 2 बार राजा करके वो नियुक्त किया गया था. அவன் எல்லாருக்கும் ஒரு தடவை கொடுப்பாங்க ராஜாவின் அபிஷேகம். और सबको एक बार राजा होने का अभिषेक मिलती है. ஆனா இவனுக்கு 2 தடவை கொடுத்ததாக வேதம் சொல்கிறது. और शाऊल को 2 बार अभिषेक இது किया 3வது தடவையாக தேவனுடைய கற்பனையை கீழ்ப்படியாமல் போனான். और ये 3री बार था जब वो आज्ञाओं को नहीं माना. அவன் செய்தது என்ன? वो क्या किया? அவன் சாமுவேல் அவனை சந்திக்க வரும்போது शमूएल जब उसे देखने के लिए आया, அவன் ஒன்று தெரியாத நல்ல பிள்ளை போல नடித்தான். शमूएल के सामने शाऊल अच्छा व्यवहार किया, ऐसे ही कि बहाना बनाया, वो कुछ गलत नहीं. ஓ சாமுவேல், praise the Lord, शमूएल को देखते ही கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தார், प्रभु ने विजय दिया, நாங்கள் ஜெயித்தோம், हम विजय प्राप्त किए हैं, நாம் வந்து கொண்டிருக்கிறோம், हम आ गया जय के साथ என்றெல்லாம் டிஸ்கஷன் செய்து அப்போ சாமுவேல் செய்து அப்படியானால் நான் கேட்கிற ஆடு மாடுகள் சத்தம் என்ன என்று கேட்கிறார். तो ऐसे खुशी से बात कर रहा था. शमूएल ने सुना, तो फिर ये जो आवाज में सुन रहा हूँ जानवरों का, वो क्या है? அதுனா இப்போ அந்த நம்முடைய ஜனங்கள் கேட்டுக்கொண்டார்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லி மழுப்பி விட்டான். तो बात को ऐसे पलट लिया. उसने कहा, मैं ऐसे कुछ भेड़ बकरियों को, गाय बैलों को लेकर आया कि मैं परमेश्वर की बलि चढ़ाना चाह रहा था. ஆயினும் சாமுவேல் கர்த்தர் சொன்னதை அவனோடு பேசிவிட்டார். तो शमूएल ने जो परमेश्वर ने कहा उस बात को खोलकर बताया. இதில் நாம் என்ன கவனிக்கிறோம்? और इससे हमें क्या पता चल रहा He है? obeyed the commandment of God with half-heartedly शाऊल परमेश्वर की आज्ञा को आधा अधूरे में माना and justified, और उसके बाद अपने खुद का धार्मिकता भी प्रकट कर रहा है. அப்பொழுது சாமுவேல் சொல்லுகிறார், जब उसने अपने आप को न्याय कर रहा था, இது தேவனுடைய பார்வையிலே பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் அவசியம். शमूएल ने उससे कहा, बलि से बढ़कर है परमेश्वर की आज्ञा நீ मानना. இரண்டகம் பண்ணுகிறாய், तो तुम ऐसे व्यवहार किया है, बलवा किया है. இது பில்லி சூனியத்திற்கும் மந்திரவாதத்திற்கும் சமமாயிருக்கிறது. ये बलवा करना
और मूर्ति पूजा के समान हो गया। ஆக இதனுடைய அரை கீழ்ப்படிதல் ஜஸ்டிஃபிகேஷன், இவனுடைய ரிபெல்லியன் டு த லார்ட். तो ये जो शाऊल ने किया, ये व्यवहार परमेश्वर के विरोध की बात बन गया। ஆம், விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்வதற்கு நாம் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கிறோமா? और क्या हम हमारे जीवन में परमेश्वर के वचन को मानने के विषय में खुद की धार्मिकता या खुद की न्याय हम बता रहे हैं? அல்லது கொஞ்ச நாள் செய்து விட்டு கொஞ்ச நேரம் செய்து வழியில் அதை விட்டு விட்டோமா? या फिर कुछ दिन प्रभु का वचन मानकर फिर उसको छोड़ दिया है? அப்படி நாம் பட்டம் செய்வோம் என்றால், यदि हम ऐसे आधा अधूरे में वचन मानेंगे तो இது ஜஸ்ட் ரிபெல்லியன் டு த லார்ட். ये परमेश्वर के विरोध की काम है। இது இரண்டும் பண்ணுகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். बलवा करना का बराबर है। அப்படியானா கர்த்தருக்கு பயப்பட பயம் எங்கே? तो परमेश्वर के भय मानना कहाँ है? அங்க கர்த்தருடைய பயம் இல்லாவிட்டால் கர்த்தர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அதை காத்துக்கொள்ள முடியாது. परमेश्वर के भय नहीं है तो प्रभु ने दिया हुआ आशीषों को हम बना रख नहीं सकते। ஆவியன் பென்யமின் கோத்திரத்தா இருந்தும் கர்த்தர் அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டார். बेन्यामीन गोत्र से उसको राजा कर कर प्रभु ने चुना और नियुक्त किया। கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தார். परमेश्वर उसके साथ रहकर बड़े बड़े काम किया। ஆனா தேவனுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைசி வரை காத்துக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. और परमेश्वर के आशीष को अंत तक वो संभाल नहीं पाया। ஆனால் இன்னொரு பாத்திரம் இருக்கிறது, ஆபிரகாம். और एक और व्यक्ति के बारे में वचन बताती है। அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டவுடனே अब्राहम जब परमेश्वर के वचन को सुना, 100 வருஷத்துக்கு பிறகு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். 100 साल उम्र में उसको परमेश्वर ने एक बच्चा दिया। தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொண்டான். और परमेश्वर से वायदा की आशीषें पाया। அவன் கடைசியாக கர்த்தர் அவனை கர்த்தருக்கு பயப்பட பயம் இருக்கிறதா என்பதை சோதிக்கும்படியாக, और अब्राहम के अंदर सचमुच परमेश्वर के भय है कि नहीं उसको पहचानने के लिए அந்த 100வது வயது கொடுத்த ஈசாக்கை பலியிடுவாயாக என்று சொன்னார். परमेश्वर ने उसका 100 साल उम्र में दिया हुआ बेटा इसहाक को बलि चढ़ाने के लिए। ஆபிரகாம் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணவில்லை. अब्राहम अपने बुद्धि से या फिर अपने धार्मिकता से कुछ बात नहीं कहा। He just obeyed. जैसे परमेश्वर ने कहा वैसे वो माना। அவன் ஈவன் தன்னுடைய சாராய் கூட சொல்லவில்லை. वो खुद अपने पत्नी को भी बातें बताया नहीं। அவன் செய்ததை ஜெனிசிஸ் 22ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கலாம். वो उत्पत्ति 22वां अध्याय में इस बात संभव को हम पढ़ते हैं। நீங்கள் அதை தியானிக்கும் போது इस अध्याय को जब पढ़कर ध्यान करेंगे அது பெற்றுக்கொண்ட கற்பனையை அவன் எவ்விதமாக நிறைவேற்றி முடித்தான் என்று வேதம் சொல்கிறது. वो पाया, वो उस वचन को कैसे विश्वास किया, कैसे उसको माना और उन बातों को लिखा है। கர்த்தர் இவனுக்கு இந்த கட்டளை நிறைவேற்றி முடிப்பதற்கு முன்னதாகவே ஆடை தயார் பண்ணி வைத்திருந்தார். और इसको वो परमेश्वर का वचन का मानकर उसको पूरा करने से पहले ही परमेश्वर उसके लिए एक भेड़ तैयार किया। आमेन, हालेलुया. அதை ஈசாக்கை வெட்டுவதற்காக கை வாங்கும்போது தேவன் ஆபிரகாமே, நீ பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். जब अंत में अब्राहम अपना चाकू उठाया इसहाक को बलि चढ़ाने के लिए, तो परमेश्वर उसको रोका, पुत्र के ऊपर हाथ मत लगा। இந்த சம்பவம் முடிந்த பிறகு और ऐसे संभव खत्म हो गया था। தேவனுடைய ஆசீர்வாதம் வாக்குத்தத்த வசனங்கள் யாவும் அவனுடைய சந்ததியும் தொடர்கிறது. और जब परमेश्वर ने परख कर देखा उसका भय है परमेश्वर के भय को, उसके बाद उसका संतान पूरे वंश आशीष पाया। Fear of God means परमेश्वर का भय मतलब willfully obeying His commandment. पूरे मन से चाहत से उसका मानना। Amen. Hallelujah. Hallelujah. நாம் தேவ வார்த்தையை கை கொள்ளாதபடிக்கு, நான் நிறைவேற்றாதபடிக்கு நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்பது சொல்வதில்லை ஒரு நன்மையும் இல்லை. वचन को पूरी तरह माने बिना मैं परमेश्वर का भय मानता हूँ,
ऐसे कहने पर कोई फायदा नहीं। Amen. Amen. கர்த்தருக்கு பயப்படுவதற்காக ஒரு ஞாபக புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. परमेश्वर के भय मानने वालों के लिए एक स्मरण की किताब रखा गया நான் அவர்களை என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே நான் சேர்த்துக் கொள்வேன். और उनको परमेश्वर अपने दिन में अपने साथ लेंगे। அவளுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. उनका कोई बलि वस्तु की कमी ना होगी। ஆபிரகாம் இதை நிறைவேற்றினாலே அவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடவில்லை. अब्राहम परमेश्वर के वचन को मानने के कारण कोई कमी नहीं आया। அவன் கர்த்தருக்கு பயத்தை தன்னுடைய வாழ்க்கையில நிரூபித்து காண்பித்தான். वो परमेश्वर के भय मानने का विषय अपने जीवन में पूरा स्थापित करके दिखाया। நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயத்தை நாம் நிரூபித்து காண்பிக்கிறோமா? क्या हम परमेश्वर के भय मानने का विषय हम स्पष्ट करते हैं? அப்படியான நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். यदि हम ऐसे करेंगे கர்த்தர் तो தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்று அனுபவிக்க தகுதி உடையவர்கள். परमेश्वर ने हमें दिया है, हर एक आशीषों को पाने की योग्य है। ஆமென். आमेन। இது நம்முடைய விசுவாசத்தை அல்லது கர்த்தருக்கு பயத்தை ஒரு ப்ரூவ் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. परमेश्वर के भय मानने का बात को हम पक्का किया கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பார். तो परमेश्वर हमारा विश्वास को परखेंगे। கர்த்தருக்கு பயம் இருக்கிறதா இல்லையா என்பதை சோதிப்பார். परमेश्वर के भय मानना हमारे पास है कि नहीं वो परखेंगे। ஆமென். ஆமென். என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. इसको हम ना भूलना। ஆமென். அநேகர் இன்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக இருக்கிறீர்கள். बहुत लोग जो परमेश्वर से पाया हुआ आशीष को खोए हुए हैं। மூன்றாவதாக और तीसरा, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தெய்வீக பயத்தின் மூலமாக அவரை அறிவதனாலே உண்டாயிருக்கிறது. और परमेश्वर के भय परमेश्वर का पहचानने के द्वारा, उनका ज्ञान प्राप्त करने के द्वारा, அவருடைய வார்த்தைகளை அறிவதன் மூலமாய் உண்டாயிருக்கிறது. परमेश्वर के वचन का ज्ञान प्राप्त करने के द्वारा होता है। அவருடைய வார்த்தை மேல் மிகவும் எந்தூசியாசம் உடையவர்களாக, அவருடைய வார்த்தையின் மேலே மிகவும் கவனம் உடையவர்களாக தேடுகிறவர்களுக்கு கர்த்தருடைய பயம் உண்டாயிருக்கும் என்று நாம் இந்த நீதிமொழிகளில் வாசித்தோம். और जो परमेश्वर के वचन को यत्न से ढूंढते हैं और उससे ज्ञान प्राप्त करते हैं, उनके पास परमेश्वर के भय। நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 5 வசனங்களை நீங்கள் தியானியுங்கள். और नीति वचन 2 अध्याय का 1 से 5 तक आप पढ़कर देखिए। Verse 5 says, उसमें 5वें वचन में लिखा है, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவையும் கண்டடைவாய். तो तू यहोवा का भय को समझेगा और परमेश्वर का ज्ञान तुझे प्राप्त होगा। Blessed be the name of the Lord. धन्य हो यीशु का नाम। நாம் எப்பொழுது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் அறிந்து கொள்கிறோம்? हम परमेश्वर के ज्ञान कब प्राप्त करते हैं? எப்பொழுது புரிந்து கொள்வோம் कब हम उसका समझेंगे என்பதை இந்த முதல் 4 வசனம் சொல்லுகிறது. उसके बारे में पहले का 4 वचन हमें बताते நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி वचन को ग्रहण कर कर आज्ञाओं को अपने हृदय में रख छोड़ेंगे ஞானத்தை வா என்று கூப்பிட்டு और बुद्धि की बात ध्यान से सुनेंगे புத்தியை சத்தமிட்டு அழைத்து और समझ की बात मन लगाकर सोचें அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிற போல தேடுவாயாகில் और प्रवीणता और समझ के लिए अति यत्न से पुकारें और उसको चांदी के समान ढूंढें। அப்பொழுதுதான் என்ன தெரியுமா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன என்று தெரியுமா? इस तरह जब हम गुप्त धन के समान उसको खोजते हैं, परमेश्वर का भय क्या है हम समझेंगे। Blessed be the name of the Lord. धन्य हो यीशु का அப்ப नाम। தேவ ஆசீர்வாதத்தை நாம் காத்துக்கொள்வதற்கு तो परमेश्वर के आशीष को हम संभालने के लिए, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் உணர்ந்து அறிந்து பெற்றுக்கொள்வதற்கு परमेश्वर के भय क्या है उसको समझकर उसको पाने के लिए, கர்த்தரை அறிவதன் மூலமாகவும் அவருடைய வார்த்தையை அறிவதன் மூலமாகவும் நாம் அதை காத்துக்கொள்கிறோம். परमेश्वर को पहचानने के द्वारा और वचन को पहचानने के द्वारा हम उसको संभाल सकते हैं। Blessed be the name of the Lord. धन्य हो यीशु का नाम। மிகவும் கவனமாக கவனிப்போம். तो ध्यान से सुनिए, இல்லாவிட்டா கர்த்தருக்கு பயத்தை நாம் புரிய முடியாது. नहीं तो हम परमेश्वर के भय क्या है समझ नहीं सकते हैं। தேவ வார்த்தை மேல் உள்ள வாஞ்சை, तो परमेश्वर के वचन का
समझने का அதை यत्न, பெற்றனுக்க வேண்டிய உள்ள ஒரு இந்துசாட்சியம். परमेश्वर का वचन पाना है, उसके लिए पूरी यत्न से ढूंढना. நீ அப்படி தேடுவாய் என்றால், यदि ऐसे हम ढूंढेंगे तो வெள்ளி போல தேடுவாய் என்றால், शांति की समान हम ढूंढेंगे, பொன்னை போல தேடுவாய் என்றால், सोने की तरह हम तो उसको ढूंढेंगे तो நீ கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் தேவனுடைய அறிவையும் நீ அறிந்து கொள்வாய். हम परमेश्वर के भय मानने का और परमेश्वर का बुद्धि प्राप्त करेंगे. ஒரு கல்யாண வீட்டுக்கு சென்றிருந்தோம். एक शादी के घर में हम गए थे. ஒரு சகோதரியின் இந்த காதில் உள்ள கம்மல் விழுந்து போய்விட்டது. वहाँ पर एक बहन का जो कान में पहनते हैं बाली गिर गया था. She was very tension. तो जब वो खो दिया था वो बहुत चिंतित हो रही थी. அதை தேடுகிற ஒரு வேகத்தை பார்த்தால், उसके लिए वो जैसे ढूंढ रहे थे उसका इतना स्पीड से, உங்களுக்கு யாருக்கும் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். आप सब जानते होंगे, பொதுவாக லேடிஸ் மிகவும் அருமையாக தெரியும். लेडीज अच्छी तरह जानते हैं. அவர் எப்படி தேடுகிறாள், எப்படியோ அப்படியே வசனத்தை தேட வேண்டுமா? जैसे उसके लिए कितना ध्यान से ढूंढते हैं वैसे हम वचन को ढूंढना है. அநேகருக்கு வசனம் படிக்கும் தான் தூக்கம் வரும். आजकल बहुत लोगों को वचन जब पढ़ेंगे तभी नींद आएगा. வாலிபர்கள் வசனத்தை படிக்க வேண்டிய வாஞ்சியும் விருப்பத்தை மிகவும் குறைந்து கொண்டிருக்கின்றன. युवकों को वचन पढ़ने का आदत और इच्छा कम होते जा रहा है. ஆகையால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னால் என்னென்று அவருக்கு புரியவில்லை. तो परमेश्वर का भय क्या है वो समझते नहीं. நம்மை கர்த்தருக்கு பயப்படுற பயம், तो परमेश्वर के भय मानना, நாம் தெரிந்து கொள்வதற்கு, நாம் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தையும் விருப்பத்தையும் செலுத்த வேண்டும். उसके लिए हम परमेश्वर के वचन की ओर हमारा पूरा ध्यान लगाना है. அப்படி நீ கர்த்தருக்கு பயப்படுற the fear of God if come to one person, इस तरह जब एक व्यक्ति परमेश्वर के भय प्राप्त करेगा, மல்கியா 4:2 படி, मलाकी 4:2 के अनुसार, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளைப் போல வளருவீர்கள். परंतु तुम्हारे लिए जो मेरे नाम का भय मानते हो, धर्म का सूर्य उदय होगा और उसकी किरणों के द्वारा तुम चंगे हो जाओगे और तुम निकलकर पाले हुए बछड़ों के समान कूदोगे और फांदोगे. ஆக நீ இவ்விதமாக கர்த்தருடைய பயத்தை நீ காத்துக்கொள்வாய் என்றால், तो परमेश्वर के भय मानते हैं, उसको पालन करेंगे तो, தெரிந்து கொள்வாய் என்றால், उसको यत्न से हम चुनेंगे, நீதியின் சூரியனாகிய தேவன் உம்முடைய தேவனின் பிரசன்னம் உன்னை சூழ்ந்து கொள்ளும். तो परमेश्वर जो धार्मिकता का सूर्य है वो हम पर उदय होगा அதன் சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியமாயிருப்பாய். और हमें चंगे हो जाते हैं. நீங்கள் கொளுத்த கண்டுகளைப் போல வளருவீர்கள். पाले हुए बच्चों के समान हम रहेंगे. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So it is a very reality. Fear the Lord will accompany with the knowledge of God and His word. तो परमेश्वर के भय, परमेश्वर के वचन और परमेश्वर के ज्ञान के द्वारा आया तो आशीष है. Amen. Amen. That is God word of knowledge. तो परमेश्वर का वचन का ज्ञान. Amen. Amen. தேவனுடைய வசனத்தின் ஞானம் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும்போது கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும்போது அவனுடைய நீதியின் வெளிச்சம் அவன் மேல் உதிக்கிறது. அதை காத்துக்கொள்ள முடியும். அவன் ஆரோக்கியமாயிருப்பான். அவன் கண்டுகளைப் போல வளருவான் என்று வேதம் சொல்கிறது. तो परमेश्वर का ज्ञान जब प्राप्त करेंगे, परमेश्वर का भय हमारे पास होती है, यदि हम परमेश्वर का भय मानेंगे तो धार्मिकता का सूरज हमारे ऊपर उदय होगा, हम बछड़ों के समान, पाले हुए बछड़ों के समान रहेंगे. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்கு கூட இருப்பதாக. प्रभु की उपस्थिति आप सबके साथ हो. கர்த்தருடைய பயம் உங்களுக்கு இருப்பதாக. परमेश्वर का भय आप सबके साथ हो. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So this is a qualification for the church. ये कलीसिया की आवश्यकता है. அவரே இந்த கர்த்தருக்கு பயத்தோடு அவரை அறிகிற அறிவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிற தியானமும் இருக்கும்போது, ஆமென், கர்த்தர் வருகிற நாளிலே இவர்கள் என் சொத்தாக அவர் சேர்த்துக் கொள்வார் என்று வேதம் சொல்கிறது. परमेश्वर की
ज्ञान के साथ, परमेश्वर के नाम की पहचान के साथ, वचन की ज्ञान के साथ हमारे पास परमेश्वर के भय होते, तो जिस दिन प्रभु आएंगे अपने प्रजा को, अपने सारे संपत्ति को इकट्ठा करेंगे। இவ்வித பயம் கர்த்தர் நமக்கு தருவதாக. तो ऐसे भय प्रभु हमें दें। நாம் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற हम परमेश्वर के आगमन के लिए इंतजार करते हैं। நம்முடைய ஆயத்தம் என்னவென்றால் கர்த்தருக்கு பயத்தை அறிந்து நம்முடைய வாழ்க்கைகளை காத்துக்கொள்வதே. उसके लिए एक तैयारी यही है, हम परमेश्वर के भय मानने का विषय ध्यान रखें और इसको पालन करें। கர்த்தருடைய பயத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் கர்த்தருடைய வருகைகளை தங்களை ஆயத்தப்படுத்த முடியாது. जिसके पास परमेश्वर की भय नहीं है वो परमेश्वर के आगमन में तैयार हो नहीं सकते। இன்று செய்திகளிலே கர்த்தர் வருகிறார், சம்பவம் நடக்கிறது, அது நடக்கிறது, இது நடக்கிறது என்றெல்லாம் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. आजकल हम दुनिया भर की खबर सुनते हैं, परमेश्वर के आगमन बहुत जल्दी है, प्रभु जल्दी आने वाला है, ये संभव हो रहा है, वो संभव हो रहा है, ये सारे बातें हम सुनते हैं। கர்த்தர் அவர் நியமித்த நாட்களிலே வருவார், नो डाउट। वो तो पक्की बात है, जो समय प्रभु ने अपने लिए निर्णय किया है वो समय पे प्रभु आएंगे। ஆனால் சபையாக நாம் அவருடைய கர்த்தருக்கு பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே புருவன் செய்திருக்கோமா? पर हम कलीसिया क्या किया है, उसके लिए क्या तैयारी है, परमेश्वर के भय मानने के विषय में क्या हम निश्चित है? கர்த்தருடைய பயத்தை நாம் காத்து கொண்டிருக்கிறோமா? परमेश्वर के भय मानना हमारे पास है या हम संभाल रहे हैं कि नहीं? தெரிந்து கொண்டிருக்கிறோமா? क्या उसको हम चुने हैं? அதை காத்து கொண்டிருக்கிறோமா? क्या हम उसको संभाले हैं? இதை பொறுத்துதான் நாம் அவருடைய வருகையில் காணப்பட போகிறோம். हम किस तरह परमेश्वर के भय मानते हैं, कितना उसके लिए हम महत्व देते हैं, उसके ऊपर हमारा तैयारी भी होगा। आमेन, आमेन, हालेलुया, हालेलुया। நான்காவதாக 3:17 3 का 7 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறொன்று நிலைநிற்கிறவர்களாகி என்று சொல்கிறார். यहाँ पर लिखा है, विश्वास के द्वारा मसीह तुम्हारे हृदय में बसे कि तुम प्रेम में जड़ पकड़कर और नेव डालकर। ஏசாயா 11ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது 2-3 படிக்கைகளே கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும், அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்கபடி தீர்ப்பு செய்யாமலும் இருப்பார். और यशाया 11:3 में लिखा है, उस परमेश्वर का भय की आत्मा जिसके पास होता है उसको प्रभु सुगंध सा पाएगा, लिखा है। விசுவாசமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இருந்தால் மட்டுமே கர்த்தர் நம்மத்தில் வாசம் செய்ய முடியும். तो विश्वास के साथ परमेश्वर का भय, दोनों होने पर ही हम தேவனுடைய பிரசன்னம் மத்தியில் வாழ்வதற்கு, प्रभु की उपस्थिति हमारा बीच में रहने, கர்த்தருடைய ஆவியானவர் மத்தியில் ஸ்டே செய்வதற்கு, प्रभु की आत्मा निरंतर हमारे अंदर वास करने, தேவனுடைய சந்தோஷம் சமாதானம் நிலைநிற்பதற்கு, परमेश्वर की दिव्य आशीष खुशी और शांति बने रहने के लिए, கர்த்தருடைய பயம் எங்கே இருக்கிறதோ அங்கே அவர் வாசம் பண்ணுகிறார். कहाँ परमेश्वर के भय है वहाँ पर प्रभु की उपस्थिति होगी। விசுவாசத்தின் மூலமாக, विश्वास के द्वारा, கர்த்தருடைய ஆவியை பெற்ற நாம், परमेश्वर के आत्मा पाए हुए हम, அதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே நாம் உள்ளத்திலே வைத்துக் கொள்வோம். परमेश्वर के भय मानने के द्वारा उसको हमारे मनों में रखे। அது கர்த்தருக்கு பயப்பட சுகந்த வாசனை இருக்கிறபடியால் அது அங்கு வாசம் செய்வார். परमेश्वर का भय परमेश्वर के लिए सुगंध है, इसलिए वहाँ प्रभु बसेंगे। எங்கே விசுவாசமும் கர்த்தருக்கு பயமும் இல்லையோ அங்கே தேவனுடைய ஆவியானவர் தங்க முடியாது. कहाँ परमेश्वर की भय नहीं है, विश्वास नहीं है, वहाँ प्रभु वास नहीं कर सकते। இந்த அநேகர் பெந்தைகோஸ்தே சபைகளிலும் கூட கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள், தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் போக 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 அவருடைய சாட்சியற்ற ஜீவியங்களும் தேவனுடைய பிரசன்னத்தை காத்து கொண்டு ஆசீர்வாதத்தை காத்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். आजकल बहुत पेंतेकोस्ते कहते हैं, कलीसियाओं में भी परमेश्वर के
भय शुरुआत में रखते हैं पर चलते चलते उसको खोए हुए हैं। ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். उसके द्वारा परमेश्वर के आशीषों को भी खोए हुए हैं। ஆகையால் ரிட்டைனிங் த fear of God is most important. इसलिए परमेश्वर के भय को संभाले होना जरूरी है। Fear the Lord means keeping the God presence. परमेश्वर के भय एक और शब्द से कहेंगे तो परमेश्वर की उपस्थिति को संभालना। ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. आज के दिन भी परमेश्वर के अनुग्रह हमारे साथ बने रहे। கர்த்தருடைய பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட போதனையாகிறாதபடிக்கு हमारे पास परमेश्वर का भय मनुष्य के आज्ञाओं के द्वारा ना हो। நாம் பசுத்தமாகுவதற்கும் கர்த்தருடைய பயம் தேவையா இருக்கிறது. हमें पवित्र होने के लिए परमेश्वर के भय की जरूरत இதை है। 2 கொரிந்தியர் 7:1 நாம் பார்க்கிறோம். दूसरा कोरिन्थियों में पढ़ते हैं। இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். हम परमेश्वर के भय के साथ बड़ी मलिनता से हम आगे बढ़ना है। ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கு பசுத்தமாகுதலை தேவ பயபக்தியோடு காத்துக்கொள்ள வேண்டுமாம். पवित्र होने का संभव को हम परमेश्वर के भय मानते हुए संभालना है। In English word say holiness in the fear of the Lord. पवित्रता परमेश्वर के भय मानते हुए। Amen. Amen. ஆக ஒருவன் பசுத்தமாக வேண்டும் என்றால் तो यदि कोई पवित्र होना चाहता है கர்த்தருக்கு பயத்தை ப்ரூவ் செய்ய வேண்டும். परमेश्वर के भय मानने के विषय को पक्का करना है। Amen. Amen. ஒரு வாலிபன் தன் வழியை எதனால் சுத்திகரித்துக் கொள்கிறான் என்றால் அவனுடைய வார்த்தையில் தானே என்று வேதம் சொல்கிறது. एक जवान अपने गद्दी को कैसे शुद्ध रखेगा? परमेश्वर के वचन अनुसार ही। Amen. ஆக ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தை மேல் பிரியமாகி அதன்படி நடந்து தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருக்கிறான். तो यदि एक व्यक्ति परमेश्वर के वचन अनुसार चलकर अपने जीवन को शुद्ध रखेगा तो परमेश्वर का भय मानता है। கர்த்தர் பசுத்தவான்களே சேர்க்க வருகிறார். परमेश्वर पवित्र लोगों को अपने साथ लेने आ रहा है। பசுத்தம் என்றால் வெள்ளை சாரி உடுக்கிறனாலையும் வெள்ளை பேண்ட் சட்டை போடினால் மட்டுமல்ல. पवित्रता का मतलब ये नहीं है सफेद वस्त्र पहनना, அதுவும் தேவைதான். वो भी सही है, ஆனால் पर वो केवल काफी नहीं है। உள்ளதாக கர்த்தருக்கு பயத்தால் நீ நிறைந்து வாழ்வாய் என்றால் पर इससे कुछ बात नहीं बनता है। हमारे मनों में पवित्रता होना चाहिए। நாம் பசுத்தவான்களாக மாறிக்கொண்டிருப்போம். जब मन में परमेश्वर के भय और विश्वास के साथ शुद्ध होते जाएंगे तो हम पवित्र होंगे। ஆக கர்த்தருக்கு பயத்தை நம்முடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்த வேண்டியதும் அதை ப்ரூவ் செய்ய வேண்டியதும் மிகவும் அவசியமா இருக்கிறது. तो परमेश्वर के भय मानना हमारे जीवन में हम निश्चित करना जरूरी है। அப்பொழுது நாம் பசுத்தவான்களாக இருப்போம். तभी हम पवित्र होंगे। ஆமென். ஆகையால் தான் வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்களுக்கு ஒரு ஞாபக புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே நான் சேர்த்துக் கொள்வேன். इसलिए लिखा है मेरे भय मानने वालों के लिए एक स्मरण की किताब रखा गया है। आमेन. हालेलुया. இதை காத்துக்கொண்டவன் பாக்கியவான். और जो परमेश्वर के भय मानकर उसको संभालता है वो धन्य है। हमें கர்த்தர் நாளிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற அண்டர்ஸ்டாண்டிங்கை தந்தபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். आज भी परमेश्वर के भय मानने के विषय एक बुद्धि प्रभु ने दिया, इसलिए प्रभु को धन्यवाद देते हैं। ஜோசப்பின் வாழ்க்கையிலே அவனுடைய கர்த்தர் கூட இருந்தபடியால் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்பதை அவனுடைய வாழ்க்கையிலே நிரூபித்து காண்பித்தான். और यूसुफ के पास परमेश्वर के भय था, वो अपने जीवन में उसको स्थापित करके दिखाया। அவனுடைய ஓனருடைய மனைவி அவனுடைய தவறான வழியிலே மாம்ச இச்சல் இழுக்கையிலே வேதம் சொல்கிறது அவன் கர்த்தருக்கு பயப்பட்டபடியால் அவன் அந்த பாவத்தின் விலகினான். देश की रानी भी उसको गलत काम के लिए जब खींच रही थी
परमेश्वर के भय उसके अंदर था, इसलिए उससे वो बचकर निकला। அவ்விதமா தன்னுடைய வாழ்க்கையை பசுத்தமாக காத்து கொண்டான். इस तरह अपने जीवन को पवित्रता से संभाला। நம்முடைய பசுத்த வாழ்க்கை எவ்விதமா இருக்கிறது? हमारा पवित्र जीवन कैसा है? நாம் எதை பசுத்தம் என்று நினைக்கிறோம்? हम किस बात को पवित्र समझते हैं? நாம் கர்த்தருக்கு பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிரூபித்தாலே போதும். हम परमेश्वर के भय मानते हैं, इस बात को हमारे जीवन में हम स्पष्ट करने से, स्थापित करने से काफी है। நீ ஆட்டோமேட்டிக்கா பசுத்தவான்க மாறிடுவாய். तो अपने आप हम पवित्र हो இது जाएंगे। வேதம் சொல்கிறது. ये वचन कहता है। நீ கர்த்தருக்கு பயத்திலே நீ நீ இந்த டிகிரியை கூட்டும்போது, और परमेश्वर के भय मानने के विषय में हम एक एक स्तर आगे बढ़ेंगे तो நீ பசுத்தவானா இருப்பாய். हम पवित्र होंगे। ஆக இந்த நாளிலும் கர்த்தர் ஞாபகம் முட்டிய வசனத்திற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். आज के दिन भी प्रभु ने याद दिलाया, ये वचन के लिए हम प्रभु को धन्यवाद दें। Fear God means walking with one accord in His ways. और परमेश्वर के भय मानना ये है परमेश्वर के साथ एक ही मन होकर वचन में स्थिर होकर बढ़ना। Fear of God means willfully obedience to His ways. और परमेश्वर के भय मानना यही है हम पूरे मन से प्रभु का वचन को पालन करें। Fear of God means accompanying with the knowledge of Christ. और परमेश्वर के भय मानना यही है परमेश्वर के पहचान और उनके ज्ञान प्राप्त कर कर उस पर बढ़ना। Fear of the Lord means knowing the word of knowledge. और परमेश्वर के भय मानना यही है वचन का ज्ञान प्राप्त करना। Fear of God means away from the evil. और परमेश्वर के भय मानना बुराई से दूर रहना है। Do not justify own. अपने आप को न्यायी ना करें। Not rebellion to the word of God. परमेश्वर के वचन के खिलाफ ना जाएं। Fear of God means blessing can be obtained in our life. परमेश्वर के भय के मतलब परमेश्वर का आशीष हमारे जीवन में टिके हुए हैं। Fear of the Lord means we are inviting, holding the God presence. परमेश्वर के भय ये है हम परमेश्वर के आशीषों को हमारे जीवन में बना रखा है। Finally, fear of the God means we are becoming holiness. और अंत में परमेश्वर का भय ये है पवित्रता को हम संभाले हैं। Amen. Hallelujah. சபை இப்படிப்பட்ட ஒரு பசுத்தத்தை காண கர்த்தர் விரும்புகிறார். कलीसिया में ऐसे एक पवित्रता प्रभु देखना चाहता है। தேவ வாசனைகளை திரும்பவும் தியானிப்போம். परमेश्वर का वचन को बार बार हम ध्यान करें। தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. प्रभु का उपस्थिति हमारे बीच। ஆவியான சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். जो पवित्र आत्मा कलीसिया को कहता है वो जिसके पास कान है वो सुने। இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் जो परमेश्वर के शब्द को सुनेंगे எவனோ कोई भी हो அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்குள் பயப்படாமல் அமைதியாயிருப்பான். वो निडर से बसा रहेगा, विपत्ति से ना डरेगा। என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே நான் அவளை சேர்த்துக் கொள்வேன். जिस दिन प्रभु अपने निज प्रजा को अपने साथ लेंगे तब उसको अपने साथ लेंगे। இந்த நாளிலே கர்த்தருக்கு பயத்தினாலே கர்த்தர் தருகிற பாதுகாப்பு, கர்த்தர் தருகிற ஆவி, கர்த்தர் தருகிற அபிஷேகம், கர்த்தர் தருகிற அழைப்பை நாம் காத்துக்கொள்கிறோம். तो आज के दिन भी परमेश्वर के भय मानते हुए परमेश्वर के बुलाहट को, परमेश्वर के आशीषों को, परमेश्वर के ज्ञान को हम संभालेंगे। ஆமென். ஹல்லேலூயா. நாம் விவிதமாக பாக்கியவான்களாக மாறும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. इस तरह हम धन्य होंगे। ஆகையால் சங்கீதம் 122 கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் இவ்விதமாக எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. इसलिए भजन संहिता 128 में भी ये लिखा है, जो परमेश्वर का मार्ग में जो चलता है, परमेश्वर के भय मानता है, वो इस तरह आशीष पाएगा। நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றணிக்க வேண்டிய எல்லா குடும்ப ஆசீர்வாதங்களையும் பெற்றணிப்பாய். तो पारिवारिक जीवन में भी जो भी आशीषें पाना है वो हम प्राप्त करेंगे। ஒரு அபிஷேகத்தை பெறுவாய். परमेश्वर का अभिषेक அவருடைய கிருபைகளை பெறுவாய். परमेश्वर के अनुग्रह पाएंगे। தேவனுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே முற்றிலுமாக நாம் பெற்றனுபவிக்க முடியும். परमेश्वर के आशीषों को पूरी तरह हमारे जीवन में हम प्राप्त करके अनुभव करेंगे। எல்லாவற்றுக்கும் மேலாக और सबसे बढ़कर கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கும் அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே அவருடைய பெயர் எழுதப்படும். और जो परमेश्वर के भय मानता है और परमेश्वर के नाम को
ध्यान करता है उसके लिए स्मरण की किताब लिखी He is जाएगी। a greatly blessed person. वो महान आशीष पाया हुआ அவர் व्यक्ति இம்மையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, केवल इस संसार में आशीष नहीं, தேவனுடைய ராஜ்யத்திலும் அவன் நல்ல பங்கை பெறுவான். वो परमेश्वर के राज्य में भी अच्छे भाग पाएगा। அவன் இந்த நாம் காக்கப்படுவோம், हम सुरक्षित रहेंगे, நாம் பயப்படாமல் இருப்போம். अब बिना डर बसे நாம் रहेंगे। கர்த்தருக்கு பயப்படுவோம் என்றால் மற்ற எந்த ஒரு பயமும் உள்ளே நாம் தங்காதபடி காத்துக்கொள்வோம். यदि हमारे पास परमेश्वर के भय है, दूसरा भय हमारे अंदर नहीं आएगा। நம்ம விதமாக ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை கடந்து செல்ல கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. इस तरह एक सिद्ध जीवन बिताने के लिए प्रभु हमें सहायता करें। கர்த்தர் கொடுத்த இந்த ஞானத்திற்காகவும் வார்த்தைக்காகவும் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். जो प्रभु ने दिया हुआ इस ज्ञान की बातों के लिए, वचन के लिए हम परमेश्वर के लिए धन्यवाद दें। ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின் மூலமாக தங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய சந்தோஷத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தொடர்ந்து பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. हमें से हर एक जन परमेश्वर का इस आशीष को और ज्ञान को निरंतर प्राप्त करने के लिए प्रभु हम सबको आशीष दें। இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு இந்த நாட்களிலே பாதுகாப்பு தொடர்ந்து இருப்பதாக. इस वचनों के द्वारा सुरक्षित हम रहें। தேவதூதர்களின் பாதுகாப்பு உங்களோடு தொடர்ந்து இருப்பதாக. स्वर्गदूतों का सुरक्षा आपको मिले। இயேசுவின் இரத்தத்தினுடைய சுத்திகரிப்புக்குள்ளே அவருடைய நாமத்தின் பாதுகாப்பிற்குள்ளே தொடர்ந்து இருப்போமாக. प्रभु यीशु मसीह के लहू के अंदर, नाम के अंदर सुरक्षित रहें। கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். प्रभु हमारे साथ है। தேவனுடைய கிருபை தொடர்ந்து இருக்கட்டும். प्रभु के अनुग्रह हमेशा बने रहें। May God bless you all. प्रभु आप सबको आशीष दे। Amen. आमीन।
तेरी पवित्र आत्मा, may the grace of the Lord Yeshua and the communion of the Holy Spirit be with you all forever and ever. Amen.